ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்கள். தியான வசனம் 17ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 15:17. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் கால வேளையில் நாம் இந்த பகுதியை தியானிக்கின்ற பொழுது நம்மை அந்த இடத்திலே வைத்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், தகப்பன் வீட்டின் பூரணத்தை அனுபவிக்க வேண்டிய ஒருவனின் வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது என்பதை. அதிகாரமுடையவனாய் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், ஆனால் அடிமையாக அவன் வெளியே சென்று விடுகிறான். அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக தன்னை இணைத்து கொள்ளுகிறான். பூரணத்தில் திருப்தி கொள்ளாதவனினுடைய அங்கலாய்ப்பின் வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. தகப்பனுடைய பூரணத்திலே திருப்தி கொள்ளாதவனுடைய இறுதி அங்கலாய்ப்பு என்று சொல்லலாம். தகப்பனின் வீட்டை விட தூர தேசத்தை தெரிந்து கொண்டவன், தகப்பனின் பிரமாணத்தை விட அந்நிய நுகத்தடியை ஏற்றுக்கொண்டவன், சுயாதீனனாய் பிறந்தும் அடிமையாய் வாழ்ந்தவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சுவாதீனம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாதவன், தகப்பன் வீட்டிற்கு புறம்பான யாவும் சுயாதீனத்தை அல்ல அடிமைத்தனத்தையே கொண்டு வரும் என்பதை அறியாதவன், தகப்பனுடைய வீட்டுக்கு தூரமான வாழ்க்கை யாவும் கந்தையையும் பன்றிகளின் தவிட்டையும் கொண்டு வரும் என்பதை மறந்தவன். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய அவல நிலையை பாருங்கள். பன்றி தின்னும் தவிடு அவனுக்கு கிடைக்கவில்லை. பன்றி தின்னும் தவிடு அவனுக்கு கிடைத்திருந்தால் அவன் பன்றி மேய்க்கும் வேலையிலேயே இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த நாட்களிலும் கூட பன்றிகள் தின்கிற தவிடு போன்ற அற்பமான பாவ சிற்றின்பங்கள் கிடைப்பதால் அநேகர் புத்தி தெளியாமல் பாவத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். பாவத்தினால் வரும் இன்பம் பன்றி தின்கிற தவிட்டிற்கு சமமாகும். மிகவும் கேடான நிலைக்கு சென்ற பின்னரே இதை உணர்ந்து சிலர் ஆண்டவரை தேடுகின்றார்கள். இந்த நிலைக்கு வருவதற்கு சற்று முன்பே மனம் திரும்பி இருந்தால் எவ்வளவோ வேதனைகளை அவன் தவிர்த்திருக்கலாம் அல்லவா? காலம் தாழ்த்தாமல் மனம் திரும்புகிறவனே மன தெளிவுள்ளவன் ஆவான் என்பதை சங்கீதம் 32:8-9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அவனுக்கு புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்தபோது என்று இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். புத்தி தெளிந்தபோது கூறிய இந்த வார்த்தைகள் என்றும் உரிய ஒரு உண்மையை காட்டுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். புத்தி தெளிந்தது. இந்த 17ஆவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தான். அவனுக்கு புத்தி தெளிந்தது. இழந்து போனவர்கள் மீண்டும் தேவனிடம் வந்து சேர்வதற்கு அவர்கள் தங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு தேவனை விட்டு விலகி இருக்கும் தங்களுடைய உண்மையான நிலையை உணர வேண்டும். அதைத்தான் 14 முதல் 17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த தாழ்மையோடு நம்முடைய பிதாவினிடத்திலே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தம்முடைய பிதா கட்டளையிடும் எதையும் செய்ய ஆயத்தமாயிருப்பதாக தங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இழந்து போன ஆத்துமாக்களை திருப்பி இந்த நிலை வரை கொண்டு வந்து சேர்ப்பது பரிசுத்த ஆவியானவருடைய பணியாக இருக்கிறது என்பதை பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். புத்தி தெளிந்தவனாய் அவன் வருகிறான். தன் நிலையை உணர்ந்தவனாய் வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் நிலையை உணராதவனாக புத்தியற்றவனாக இருக்கின்ற பொழுது அவன் தூரமாய் செல்லுகிறான். தூர தேசத்திற்கு செல்லுகிறான். தகப்பனுடைய அன்பை விட்டு செல்லுகிறான். தகப்பனுடைய பிரசன்னத்தை விட்டு செல்லுகிறான். தகப்பனுடைய இனிமையான வார்த்தைகளை விட்டு கடந்து செல்லுகிறான். தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போகிறான். ஆனால் புத்தி தெளிந்த பொழுது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் தூரத்தில் வரும்போதே ஒவ்வொரு கிறிஸ்தவ தந்தையும் தாயும் கெட்டுப்போய் அலைந்து திரியும் தங்களுடைய மகன் அல்லது மகள் மீது அல்லது அவள் மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவது போலவே ஆண்டவரும் அவர்களை நேசித்து அவர்கள் மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இங்கே இந்த வார்த்தை உணர்கிறது. தூரத்தில் வருகின்ற பொழுது, நீ தூரமாக இருந்தாலும் என் அன்பு நீ தூரத்தில் இருக்கின்ற பொழுதே உன்னை காண்கிறது.
உன்னை நான் அரவணைக்கும்படியாய் வருகிறேன். தூரத்தில் வருகின்ற பொழுதே ஓடி அரவணைக்கின்ற அன்பின் தகப்பன் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? ஆம், தூரத்தில் வருகின்ற பொழுதே கண்டு மனதுருகி ஓடி தன் கெட்டுப்போன மகனை கண்டு மனதுருகியதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி தெளிந்தபோது இந்த வார்த்தைகள் என்றும் உரிய ஒரு உண்மையை காட்டுகிறது. ஆண்டவரை விட்டு வாழும் வாழ்க்கை ஒரு காலம் திருப்தி அளிக்காது. அதன் இன்பம் ஒரு பொழுதும் பூரணமாக நம்மை வழிநடத்தாது. அது இன்பம் எனப்படாமல் சிற்றின்பம் என அழைக்கப்படுகிறது. அதனுடைய லட்சியம் கந்தையும் நாற்றமும் தான். என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது. தகப்பன் வீட்டின் கூலிக்காரர் தூரதேச மகனை விட பாக்கியவான்கள் எனப்படுகிறார்கள். தகப்பனுடைய அரவணைப்பு, தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய நிறைவு, தகப்பனுடைய பரிபூர்ணம் அவர்களுக்கு கிடைக்கிறதே. தகப்பன் வீட்டு கூலிக்காரர் திருப்தியாய் சாப்பிடும்போது தூரதேசத்து கொடிகளில் ஒட்டி கொண்ட மகன் பசியினால் சாகிறான். நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுள்ளோம். அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனமுள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். பிள்ளைதான், ஆனால் அடிமை. சுயாதீனமுள்ள தகப்பனின் பிள்ளை, ஆனால் வாழ்வது தூரதேசத்து குடியானவனின் ஒட்டு வாழ்க்கை. தகப்பன் வீட்டு கூலியாளை போஷிக்க வேண்டிய நாம் பசியினால் சாகிறோம். தகப்பன் வீட்டு அடிமைத்தனம் தூரதேச சுயாதீனத்தை விட என்றும் திருப்தியை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது என்பதை மறந்து திரிகிறோம். மற்றவை யாவும் வெடிப்புள்ள தொட்டி எனப்படும். அவை ஒருபொழுதும் நம்மை திருப்தி செய்யாத அப்பம். அந்த வாழ்க்கை அப்பமல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பது என அறியப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பசியினால் சாகிறோம். இது அறைகவும் கூற்றாய் மாத்திரமில்லாமல் ஆழ்ந்த அறிக்கையாகவும் காணப்படுகிறது. புத்தி தெளிந்தபோது செய்த ஒரு அறிக்கை இந்த உணர்வே ஒப்புரவாக்குதலை உண்டாக்குகிறது. வேதம் சொல்லுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? வாழ வேண்டுமா? அறிக்கையிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் பாவ உணர்வும் பாவ அறிக்கையும் மனிதனுக்குள் ஏற்பட வேண்டியவைகளவே, ஆனாலும் அதுவும் கிருபையினாலே ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பு ஒரு ஆழ்ந்த பொருளுடையது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிருபை என்பது இங்கு புத்தி தெளிந்தபோது என எதிர்நிலையில் சொல்லப்பட்டது. புத்தி தெளிந்தவனே தான் தூரதேச வாழ்க்கையின் மத்தியிலும் இறுதியிலும் நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்லக்கூடும். நானோ பசியினால் சாகிறேன் என்பதின் பின்னணியம் தகப்பன் வீட்டு கூலிக்காரர். மகனின் பசியின் பின்னணியம் தகப்பனுடைய வீடு. இந்த உண்மையை அறிந்து, உணர்ந்து, எழுந்து, அறிக்கை செய்து தகப்பனின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக வருகிறான். புத்தி தெளிந்தவனாய் அறிக்கை செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து விடுபட்டவனாக, தூர தேசத்திலிருந்து வந்து தேவனுடைய பாதத்திலே அமருகிறவனாக இருக்க வேண்டும். லேகியோனுடைய வாழ்க்கையில் எதைத்தானே பார்க்கிறோம். அவன் ஆண்டவருடைய பாதத்திலே வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் அமர்ந்திருந்தான். புத்தி தெளிந்தவன். தேவனுடைய பிள்ளையே, நீ புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் நீ நானும் அமர வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே அவன் அமர்ந்திருக்கிறான். புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறான். வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கிறான். நீ வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறாயா? புத்தி தெளிந்தவன் வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். அலக்களிக்கிறவனாக இருக்கக்கூடாது. அதைத்தான் லேகியோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். வஸ்திரம் தரித்திருந்தான். இன்று வஸ்திரம் இல்லாமல் நடைபோடுகின்ற மக்களை பார்க்கிறோமே. வாலிப உள்ளங்களை பார்க்கிறோம், வாலிப சகோதரர்களை பார்க்கிறோம், ஏன் பெரியவர்களை கூட பார்க்கிறோமே. தாங்கள் அணிகிறது உலக பிரகாரமான ஆடைகளாக இருக்கலாம். அந்த ஆடைகள் புத்தி தெளிந்தவன் அணிந்திருக்கிற ஒரு ஆடையாக இருக்கிறதா? நான் அணிகிற என்னுடைய உடுப்புகள் ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கிறதா? மற்றவர்கள் பார்த்து
தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? முகம் சுளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை. ஆடைகளை கிழிப்பதல்ல. இன்றைக்கு அநேகர் ஆடைகளை கிழித்து கொண்டு தங்களுடைய சரீரத்தை காட்டக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். நல்ல கால் சட்டை அணிந்துகிறார்கள், ஆனால் அந்த கால் சட்டையை கிழித்து போட்டுக்கொள்கிறார்கள். புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை அல்ல அது, புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் புத்தி தெளிந்தவர்களாய் அப்பாவனுடைய பிரசன்னத்திலே, அப்பாவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது இந்த புத்தி தெளிந்த அனுபவம் தொடர்ச்சியாக காணப்படும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பசியினால் சாகிறேனே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அனைத்தும் எனக்கு பசியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று உணர்த்தினீர். இப்பொழுது புத்தி தெளிந்தவனாக நாங்களும் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத யாதொன்றை நாங்கள் தொட்டாலும் நடந்தாலும் நாங்கள் யோசித்தாலும் சிந்தித்தாலும் அது புத்தியில்லாத தெளிவற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்கள் புத்தி தெளிந்தவர்களாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து புத்தியுள்ள பிள்ளைகளாய் நடைபோட நீர் எங்களை கிருபை தாரும். புத்தி தெளிந்த பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.